ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மண்சட்டியில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை, அதாவது கண்ட்ரி சிக்கன் வந்து எப்படி பெப்பர் ஃப்ரை வந்து செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு பட்டை போட்டுக்கோங்க, அது கூடயே ஒரு கிராம்பும் போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்கு அதுவும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு இதெல்லாம் நல்லா பொரியணும். இப்போ காஞ்சிருச்சு. அதே மாதிரி கருவேப்பிலெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து அதோட சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. காஞ்ச வரமிளகா 2 வரமிளகா வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடைசியில் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் வந்து நான் அதில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வணங்கும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா. மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக. நல்லா வணக்கி விட்டுக்கிறேன் நான். இந்த தக்காளிலாம் வணங்கலாம் நல்லா கொஞ்சம் தட்டி விட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கு எல்லாரும் நம்ம வந்து அதுக்கு தேவையான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பெப்பர் ஃப்ரைங்காட்டி பெப்பர் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனில் தான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும் எடுத்துக்கலாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே. 1 ஸ்பூன் வந்து சீரகம், அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் 2 ஸ்பூனு. இதை நல்லா அரைச்சி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பூண்டு இஞ்சி வந்து நீங்கள் முதல்ல தட்டி போட்டிங்கன்னா தேவையில்லை, இல்லைன்னா இது கூட அரைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி விழுதாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளார நமக்கு இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வணங்கியிருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு மாதிரி லைட் பிளாக் கலரில் இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்போயே நல்ல ஸ்மெல், அந்த பெப்பரோட ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மிளகு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இது வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தால் கூட, சளி பிடிச்சிருந்தா கூட, நமக்கு இந்த கொரோனா பீரியட்ஸில் வந்து டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம மிளகு ஆட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறமா நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்தேன். அந்த நாட்டுக்கோழி தான் இதுவும். அதனால் இதோட போட்டு நம்ம அந்த பெப்பர் முதலே அதை அரைச்சி ஊற்றிக்கோ இல்லைங்களா, அது கூட அந்த சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் முக்கியமாக நான் இந்த மண் சட்டியில் செய்கிறங்காட்டி இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வந்திருக்கும். நான் நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். ஏன்னா கீழே வந்து மசாலாலாம் இருக்கும், அந்த மசாலாலாம் நல்லா மேலே வந்து அந்த சிக்கனோட நல்லா கலந்துக்கிறதுக்காக அது போட்டிருக்கேன். நடுவில் வந்து தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடைசியில் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் இதில் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அந்த மண் சட்டி சூடுக்கே இது வந்து நல்லா வேகும். நீங்கள் இதுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லை. நான் அதுக்கு தண்ணியே ஊற்றவே இல்லை. நல்லா அந்த பெப்பரோட இதில் வந்து கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் லைட்டாக கழுவி ஊற்றினது மட்டும்தான். மற்றபடி வேறு எந்த தண்ணியுமே நான் அதுக்கு ஆட் பண்ணவே கிடையாது. இந்த ஃப்ரை செய்யும்போது ஒவ்வொரு தடவை இது ஓப்பன் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக அந்த பெப்பரோட வாசம் நல்லா நமக்கு எப்படி அந்த டெம்டிங்கை வந்து நல்லா கொண்டு வரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அந்த சிக்கனோட இது. அதனால தான் உங்களுக்கு நல்லா அதை கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ கூட என் பொண்ணு தான் எடுத்துகிட்ருக்கா. அவள் எடுக்கிறப்பயே அவளுக்கு டெம்டிங் தாங்கலை சொல்ல போனால். பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணாமே சிக்கனே நல்லா தண்ணி விடுது.
ஸோ நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா அது அடி பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அதுவும் மண் சட்டியில் இருக்கிறப்ப அது அடி பிடிக்கிறப்போ அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கிட்டேயே இருந்து நீங்கள் நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கடைசியில் கார்னிஷிங்க்கு வந்து நீங்கள் கொத்தமல்லி தழையெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து என்ன டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன்னா, நீங்கள் எப்பயுமே மண்சட்டியில் செய்யும்போது சரி, மற்ற டைம் நான்வெஜ் எதாவது செய்யாதா இருந்தாலும் நம்ம வந்து செக்கு எண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் இதுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து யூஸ் பண்ணேன். செக்கு எண்ணெய் அதுவும் ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நான் எதிர்பார்க்கறத விடவே இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கார்த்திகா விலாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.